ஓம் குருவே சரணம். சத்குரு வெங்கட்ராம சுவாமிகள் பல ஆண்டுகளாக ஸ்ரீ அகஸ்திய விஜயம் என்னும் ஆன்மீக புத்தகத்தில் நிறைய விஷயங்களை ஆன்மீக விஷயங்களை எடுத்து கொடுத்துருக்காரு. அதில் குழந்தைங்க நல்லா படிக்கிறதுக்கான விஷயங்களை நிறைய கொடுத்துருக்காரு. இதில் முக்கியமாக நம்ம பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறது, என்ன படிக்கிறது அப்படின்றத போகும்போது குழந்தைங்க சிறு வயது முதல் கொண்டு ஏதோ ஒரு காரணத்தினால இந்த கணக்கு சப்ஜெக்டுன்றது பிடிக்காம போடுது. மேத்தமேட்டிக்ஸ்னாவே நிறைய பேர் வேப்பங்காயா கசக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க நல்ல மேத்தமேட்டிக்ஸ் பிடிக்கிறதுக்கும் அவங்க நல்ல மார்க் வாங்கிறதுக்கும் நல்ல ஸ்கோர் பண்ணுறதுக்கும் குருநாதர் கொடுத்துருக்காரு. அதாவது நம்ம மேத்தமேட்டிஷியன் ஸ்ரீனிவாச ராமானுஜம் அப்படின்றத அவர் பார்த்துருக்கோம். அவர் பார்த்திங்கன்னா நம்முடைய நாமக்கல்லில் இருக்கக்கூடிய அந்த நாமகிரி தாயாரை உபாசனை பண்ணவர். கணக்குக்கு அத்தாரிட்டி பார்த்திங்கன்னா அந்த நாமகிரி அம்பாள். ஸ்ரீ நாமகிரி தாயாரை நீங்கள் எப்போ இருந்தாலும் சரி, எப்போ உங்களால் டைம் கிடைக்கிறதோ அப்போ போயிட்டு சுவாமிக்கு அடிப்பிரதட்சணம் பண்ணுறது, சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் பண்ணுறது, இதெல்லாம் நிகழ்த்திட்டு வாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த சரஸ்வதிக்குன்னு பல வடிவங்கள் உண்டு. அது சரஸ்வதி லோகம்னு ஒன்று இருக்குது. சரஸ்வதி லோகத்தில் பார்த்திங்கன்னா எண்ணற்ற சரஸ்வதிகள் இருக்காங்க. ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு துறையை பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர் எடுத்துட்டிங்கன்னா அனுராதா கமலா சரஸ்வதி, பிரிண்டிங் இந்த இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஓம் ஸ்ரீ சுச்சரித சரஸ்வதி. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மேத்தமேட்டிக்ஸ் கணக்கு பாடத்துக்கு முக்கியமான சரஸ்வதி என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ கமலா சரஸ்வதி. தினசரி குழந்தைங்க காலைல எழுந்தவுடனே ஓம் ஸ்ரீ கமல சரஸ்வதியே போற்றி, ஓம் ஸ்ரீ கமல சரஸ்வதியே நமக அப்படின்னு சொல்லிட்டு பல முறை அவங்க ஜபிச்சு கொண்டு வந்தாங்கன்னா கணக்கு பாடங்கள் அவங்களுக்கு பிடிக்க தொடங்க ஆரம்பிக்கும். இந்த கமல சரஸ்வதி அவங்களோட மைண்டில் அந்த புத்தி நாளங்களில் அந்த கணிதத்தோடைய இதை விருப்பத்தை ஏற்படுத்துவாங்க. இதுக்கு ஸ்ரீ அகஸ்திய விஜயத்தில் மேத்தமேட்டிக்ஸ் ரொம்ப இனிமையாக்கிறதுக்கான வழிகள் சொல்லியிருக்காரு வெங்கட்ராம சுவாமிகள். நவமி திதி, அந்த நவமி திதியும் புதன்கிழமை, திருவோண நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், மக நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், இந்த நாட்களில் ஸ்ரீ நாமகிரி அம்பாளையும் ஸ்ரீ ஞான சரஸ்வதி வீணை இல்லாமல் இருப்பாங்க. கோயம்பேட்டில் பார்த்திங்கன்னா குறுங்காலீஸ்வரர் ஞான சரஸ்வதி இருக்காங்க. வினை இல்லாத சரஸ்வதி ஞான சரஸ்வதி. இந்த ஞான சரஸ்வதியை ஸ்ரீ அயக்ரீவ பெருமாள் குதிரை முகத்தோடு இருப்பார். அந்த அயக்ரீவ பெருமாளுக்கு நாமகிரி தாயாருக்கு ஞான சரஸ்வதிக்கு அபிஷேக ஆராதனைலாம் செஞ்சு 21 கவுண்டிங் வர மாதிரி எண்ணிக்கை வர மாதிரி பழம், வெத்தலை பாக்கு, ரவிக்கை, புடவை, வஸ்திரங்கள் இதை தானமாக அழித்து வந்தீங்கன்னா, ஏழைகளுக்கு அழித்து வந்தீங்கன்னா கணக்கில் வரக்கூடிய வெறுப்பு தனியும். கணக்கில் இருக்கக்கூடிய வெறுப்பு தணிஞ்சு விருப்பமாக மாறும். மேலும் சகலகலாவள்ளி மாலை படிக்கிறது ரொம்ப விசேஷம். அயகிரிவருடைய ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் சொல்லி காக்கிறதும் ஆதாரம் சர்வ வித்யானம் அயகிரிவும் வாஸ்மே தென்னும் பண்ணலாம். அயகிரிவருடைய மந்திரங்களை நம்ம பூஜிக்க தொடங்கலாம். இதனால் கணக்கில் விருப்பு ஏற்படும். நல்ல மார்க் வாங்குவாங்க. எதுவும் என்னுடையதில் அனைத்தும் உன்னுடையதே அருளால் அருணாச்சலா, எதுவும் என்னுடையதில் அனைத்தும் உன்னுடையதே அருளால் அருணாச்சலா, எதுவும் என்னுடையதில் அனைத்தும் உன்னுடையதே அருளால் அருணாச்சலா. ஓம் குருவே சரணம்.